மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வமான மேட்சுகளில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? யாரும் எதிர்பார்க்குறாங்க இல்லையோ, இந்தியாக்காரங்க எல்லாருமே பாகிஸ்தான் அடிச்சு ஓட விடணும் சார். பங்களாதேஷ் மாதிரி பாவமான டீம் அடிக்கிறதுல மேட்ரே கிடையாது. பாகிஸ்தான் மாதிரியான ஃபயரான டீம் அடிக்கிறதுல மேட்ரு. அதுலேயே வந்து என் தலைவன் கோலி வந்து பாகிஸ்தான் கூட தான் செஞ்சுரி அடிப்பார், மற்ற டீம்களெல்லாம் அடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நேற்று எக்கச்சக்கமான சூப்பரான பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் பாகிஸ்தான் டீமை ஓட விட்டு அடிச்சது தான். ஏன் அப்படின்னா 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டு பொலந்து இந்தியா கண்ணில் ஃபுல்லாக கண்ணீரை வர வச்சதுக்கு பாகிஸ்தான் தான் மெயின் காரணம் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபியில் நேற்று இந்தியா ஒரு மிகப்பெரிய செய்கையை பாகிஸ்தானுக்கு செஞ்சு ஆல் அவுட் ஆக்கி 241க்கு போதும், அடிச்ச வரைக்கும் போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வெறும் 42 ஓவரில் அந்த ரன் அடித்து முடிச்சிட்டாங்க. அதில் தலைவன் கோலி செஞ்சுரி, லாஸ்ட் 2 ரன் அடித்தா வின்னு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் 96ல் இருக்கார். ஒரு 4 அடித்து நான் அடிப்பேன், பாகிஸ்தான் கூட மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சூப்பர் செமையான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கிடச்சிது. நான் வந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் அனலிட்டிக்ஸ் அவ்வளோ கிரிட்டிக்ஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா ஜாலியாக பசங்க கூட உட்காந்துட்டு மொட்டை மாடியில் இல்லை எங்கேயாவது பார்க்கில் இந்த நேற்றுலாம் வந்து பெசனகிரி பீச், மெரினா பீச்லலாம் வந்து ப்ரொஜெக்டர்லாம் வச்சு மேட்ச் போட்டாங்க. எல்லாருமே வந்து விடிய ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, குழந்தைக்கு தொட்டில் லிட்டில்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் போய் நானும் போய் ஒரு மாதிரி பார்த்தேன், ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேற்று மேட்ச் பார்க்கும்போது எப்படியாவது பாகிஸ்தானை வின் பண்ணிடணும். நம்ம இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து வின் பண்ணுறோமோ இல்லையே கிடையாது, பாகிஸ்தான் கூட விளையாடுற எல்லா மேட்சுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று மேட்ச் பார்க்க உட்காந்தோம். பாகிஸ்தான் தோற்றதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜெயிச்சிட்டாங்க, இந்தியா ஜெயிச்சிட்டாங்கங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமும் ஒன்று கிடச்சிச்சு. ஆனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சீரியஸை விட்டு பாகிஸ்தான் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்தியா மற்ற டீம் கூட விளையாடும் போதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஆர்வம் பொங்கி எழாது. பாகிஸ்தான் கூட விளையாடும் போது மட்டும்தான் வெயிட்டிங்கில் ஏறி உள்ளக்க 110 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு கொதிக்கும் உள்ள இல்லையா? ஸோ அப்படி பாகிஸ்தான் நியூசிலாந்து கூடயும் தோற்று நம்ம கூடயும் தோற்று வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன ரொம்ப வேதனையான ஒன்றுனா, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிற இடமே வந்து பாகிஸ்தானில் தான். அவங்களே வந்து ஆரம்பத்திலே வெளியில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நமக்கு எண்ட் ஆஃப் தி டே இந்தியா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நேற்று சூப்பராக விளையாண்டுருக்காங்க டீம் இந்தியா. நேற்று ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக செகண்ட் பேஸ்க்கு அப்புறம் பவுலர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக போட்டாங்க. ஜட்டுபாய்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு போனார். அக்சர் பட்டேல்லாம் ரிஸ்வானுக்கு ஸ்டெம்பை கலட்டி கொண்டு போனால் ரிஸ்வான் ஏதாவது ஒன்று காட்டியிருப்பார். ஏன்னா இந்த பாபர் அசாம், ரிஸ்வான் 2 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளிகள். ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாபர் அசாம் 1 டே 1 3வது 4வது வந்து இறங்கினார் இல்லையா? ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா அவங்க அடிக்கிற அடியெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பவுலிங்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்விங் பண்ணிலாம் வந்து போடுவாங்க. அதுலேயும் நம்மளாம் தாக்கு பிடிக்க முடியும், ஒரு சில டைம் தவறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நேற்று பெருசாக அவங்க பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஏன்னா ஒரு 40 ரன் பார்ட்னரே நேற்று பார்ட்னர்ஷிப்பை பில்ட் ஆகலை. வர்றாங்க டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் பாகிஸ்தானோட பேட்டிங் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இந்தியாவோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. நேற்று என்னமோ தான் அப்படிதான். ஜட்டுபாய் வந்து விக்கெட் எடுத்தார், குல்தீப் அவர் வந்து விக்கெட் எடுத்தார், அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்தார். சாமி பெருசாக லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பில்டப் கலப்பினார். இந்த டைம் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அடுத்து யார் விக்கெட் எடுத்தா, நித்தீஸ்ரானா பெரிய லெவலில் பெருசாக இல்லை. ஆனால் பரவாயில்ல, பூம்ரா இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இந்தியாவுக்கு லைட்டாக கொஞ்சம் அல்லு கிளம்புச்சு. ஐயோ முக்கியமான பவுலர் ஆச்சே, பூம்ரா இல்லை, சிராஜ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது நாங்களாம் இருக்குமே, நாங்களும் நல்லா தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்தியாவுக்காக விளையாண்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து செம்மையாக வந்து ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மேட்சான பாகிஸ்தானே வந்து பேக்கப் பண்ணி பாகிஸ்தானுக்கே வந்து அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் பாகிஸ்தானின் தொல்லை நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. எஸ், ஃபைனல் யார் கூட இருக்குன்னு தெரியல. நேற்றுக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீமில் அந்த ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் இல்லாததுனால ஒரு 241 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல் அவுட் ஆகிட்டு போனாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எப்பேற்பட்ட டீம் தெரியுமா நீங்கள்? போன சீசன் எல்லாத்தையும் கவர் அவுட்டிங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டீம் இப்போ பாவமாக நேற்று மேட்சையும் தோற்று சீரீஸையும் தோற்று நாங்கள் இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்ட்டு அழுதுகிட்டே வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கான டஃப்பான மேட்சஸ்லாம் நிறையாவே இருக்க போகுது. அந்த சைடு ஆஸ்திரேலியாக்காரங்க 350 ரன் இங்கிலாந்து அடிக்க, அதை சேஸ் பண்ணி ஜெயிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ண காத்துட்ருக்காங்கன்னு தெரில. நேற்றுக்கான பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
ரோஹித் அவருக்கான ஷாட்டெல்லாம் 2-3 ஷாட்லாம் வந்து அடிச்சாங்க, காமிச்சாங்க. இங்கிட்டு கட் பண்ணால் ரோஹித் ஒய்ஃபெல்லாம் காமிக்கும் போது ஓகே கப்பல் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணோம். 20 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய கில், அவரை பற்றி பேசி ஆகணும். வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ஒருத்தான ஒரு ஆளுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் என்னன்னு சொல்கிறது, ரன் மெஷின். ஒரு காலத்தில் இந்த விராட் கோலி இருக்கார் இல்லையா, கிங் ஆஃப் கோலி அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் எல்லா மேட்சுமே பயங்கரமாக அடித்து ரன் மெஷின் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பார் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த பிடிக்க முடியாது. ஏன்னா நேற்றுக்கான மேட்ச்சில் மட்டும் 14,000 ரன்னுங்களை வந்து கடந்திருக்காரு ஓடிஐயில். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி சுப்மன் கில் அவருமே வந்து சூப்பராக வந்து எல்லா மேட்சுமே வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு. ஓப்பனிங் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. நல்லா மேட்சை ரொம்ப தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து மேட்சை போகிறதுக்கு சுப்மன் கில் அவரோட அந்த ஓப்பனிங் அடிக்கக்கூடிய ரன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்ததாக வந்தார், கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கோலி வந்து ஒரு பயங்கரமான நாக்குனா எப்படி சொல்கிறது அப்படின்னா நோ வேர்ட்ஸ் டு சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். எனக்கு என்னன்னா இந்த ஸ்ட்ரேயஸ் வந்தாரா, ஓகே ஸ்ட்ரேயஸ் சூப்பராக அடிச்சாரு, ஒரு 50 போட்டார், 60 போட்டார், எல்லாமே ஓகே பக்கா. அங்கிட்டு ஒரு மனுஷன் 100 அடிக்க போறான்ல, ஒரு 95 வந்துருச்சு, ஒரு 60க்கு 80க்கு மேலே வந்துட்டார்ல, கொஞ்சம் தட்டி கொடுத்து அண்ணன் இருந்தாங்கண்ணே ஒரு 100 போட்டு போங்க, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க, எல்லா மேட்சும் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போறீங்க, கமெண்ட்ல எல்லாம் கழுவி ஊத்துறாங்க, இந்த ஒரு 100 போட்டு திருப்பி உங்கள் ஃபார்ம் எடுத்துட்டு வாங்கினேன்னு சொல்லி கொடுக்கலாம்ல. ஏன்னா ஒரு மேட்ச்லலாம் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு ரன் தான் தேவைப்படும். அப்போ தோனி வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஓகே நம்ம நிறைய வின்னிங் ஷாட் அடிச்சிட்டோம், இந்த கோலி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம்னு சொல்லி அப்போ டொக்கு வச்சுட்டு கோலி வந்து அந்த சிங்கிள் ரன் அடித்து வின் பண்ணி அந்த சந்தோஷத்தில் தோனி சந்தோஷப்பட்ட மனுஷன் அவர். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு 100 அடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரேயஸ் புட்டுப்புன்னு அடிக்கிறாரு, ரன்னை குறைக்கிறாரு, அவுட் ஆகிட்டு போயாரு. அடுத்து ஹார்திக் பாண்டியா வராரு, 4 அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, அவுட் ஆகிட்டு போயிடாரு. அங்கிட்டு மனுஷன் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு, 100 அடிக்க விடுங்கடா, பக்கத்தில் வந்துட்டேன்டா, அடிக்கலைன்னா மானக்கேடா போயிரும்டா அப்படிங்கிற. மானக்கேடெல்லாம் போகாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கையில லாஸ்ட்ல 2 ரன்னு தான் ஜெயிக்கிறதுக்கு, 2 ரன்னு, கோலி செஞ்சுரி போடுறதுக்கு 4 ரன்னு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல 4 அடிச்சு அடிப்பேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி பேட்டை தூக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம். அங்கிட்டு கங்குலியை காமிச்சாங்க, அங்கிட்டு கம்பீரை காமிச்சாங்க, வயிறறிஞ்சு சிரிச்சாரா இல்லை உண்மையாகவே நல்லபடியாக சிரிச்சாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக வயிறில் அறிய மாட்டாங்க. எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். யார் 100 அடித்தாலும் கை தட்டுவாங்க, பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு நிற்பாங்க இல்லையா. நிறைய பஞ்சாயத்து போயிருக்குல்ல கம்பீருக்கும் கோலிக்கும். ஸோ அந்த மாதிரி நேற்று பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை, இது அளவுக்கு இருக்கணும், இதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாகவும் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம பேசின மாதிரி ஒரு பக்கம் இங்கிலாண்டும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுமே வந்து நியூசிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தா தான். ஏன்னா 2017 லாஸ்ட் நடந்துச்சா, அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அடித்து ஆகணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ நேற்றுக்கு நடந்த மேட்சை பற்றின அவங்களோட ஒப்பீனியன் என்ன? கிங் கோலி அவரோட செஞ்சுரி, பாகிஸ்தான் இந்த சீரீஸில் இல்லை, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது, அந்த ஒரு டென்ஷன் ஃபேக்டர். ஏன்னா பாகிஸ்தான் சீரீஸில் அலைவாக இருக்கிற வரைக்குமே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் எதையாவது பண்ணி ஃபைனல்ஸ் வந்து கப்படிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த டென்ஷன் இல்லை, அது சுவாரஸ்யத்தை கம்மி பண்ணுமா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்தியா டீமில் வந்து டீம் இந்தியாவில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட் நியூஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வரட்டா. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஈசா யோகா மையம், கோவை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.